Taste the Daily. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தன்னுடன் வந்த அதிகாரியை உள்ளே அனுமதித்தால்தான் நானும் வருவேன் என அடம்பிடித்த அறநிலையத்துறை அமைச்சரால் தேவஸ்தான ஊழியர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ஆணிவாரா ஆஸ்தான நிகழ்ச்சியில் ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்க ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து மங்கள பொருட்கள் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்ட 10 பேர் உள்ளே சென்ற நிலையில் அனுமதி இல்லாமல் அறநிலையத்துறை இணை ஆணையரையும் உள்ளே விட வேண்டும் என அமைச்சர் சேகர் பாபு அடம் பிடித்ததால் தேவஸ்தான ஊழியர்கள் தர்ம சங்கடத்திற்கு உள்ளாகியுள்ளனர். அமைச்சரின் பிடிவாதத்தால் அனுமதி இல்லாமல் ஒருவரை உள்ளே அனுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக அதிருப்தி தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்திற்குரிய தண்ணீரை பெற்றுத்தராத விடிய அரசு பெற்றுத்தர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிரே தரையில் படுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த போராட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றனர். அப்போது அவர்கள் காவிரி தண்ணீரை பெற்றுத்தராத விடிய அரசை கண்டித்தும் உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி தமிழகத்திற்குரிய தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்றும் விவசாயிகள் கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். தருமபுரி அருகே கடகத்தூர் பகுதியில் அணுகு சாலை அமைக்க கோரி முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் பொதுமக்கள் மற்றும் அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதியமான் கோட்டை முதல் ஓசூர் வரை புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 6 வழிச்சாலையில் தருமபுரிக்கு செல்ல அணுகு சாலை அமைக்கப்படாததால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு வருகிறது. இதையடுத்து அணுகு சாலை அமைக்க கோரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் அப்பகுதி மக்கள் மற்றும் அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இந்த பகுதி மக்கள் தருமபுரி தலைநகர் செல்வதற்காக புலிகரை டு தடங்கம் வரை சர்வீஸ் ரோடில் செல்லக்கூடிய இடத்திலே கடகத்தூர் பகுதியில் இன்றைக்கு அணுகு சாலை உருவாக்குவதற்காக அனுமதி தந்து இன்றைக்கு அந்த அணுகு சாலை அமைப்பதற்காக தான் நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம். அது நிறைவேற்றப்படாமல் காலதாமதமானது. அது இன்றைக்கே நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வேண்டுகோளாக இன்றைக்கு இங்கே வந்து போராடியதன் காரணமாக இந்த வழிவகையை செய்து கொடுத்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி அருகே விளைநிலத்தை கார்ப்பரேட்டுக்கு கையகப்படுத்துவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்த நிலையில் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து அதிமுக MLA மனு அளித்தார். தியாகதுருகம் அருகே உள்ள கிராமங்களில் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி அரசு அதிகாரிகள் தங்கள் விளைநிலங்களை ஆய்வு செய்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த விளைநிலங்களை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒப்படைப்பதற்காக கையகப்படுத்த இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் இது தொடர்பாக அதிமுக MLA செந்தில்குமாரை சந்தித்து விவசாயிகள் மனு அளித்தனர். இது தொடர்பாக MLA செந்தில்குமார் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தார். கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட தியாகதுருகம் ஒன்றியத்தில் இறஞ்சி காத்திருப்பு ஊந்தல் ஆகிய ஊர்களில் அரசாங்கம் நிலங்களை கையகப்படுத்தி அது தொழில் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதா சொல்லி தகவலின் அடிப்படையில் நிலங்களை ஆழ்ந்ததாகவும் அங்கே இருக்கிற விவசாயிகள்கிட்ட அனுமதி பெறாமல் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் அரசு அதிகாரிகள் நேரடியாக போய் ஆய்வு செய்வதாக சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் அந்த பகுதியில் இருக்கிற அந்த 3 கிராம மக்கள் வந்து இந்த இடத்துல கோரிக்கை வைத்து அது என்னன்னு தெரியல, அதிகாரிகள் வந்து அளக்கிறதே சொல்ல மாட்டேன்றாங்க. எதுக்கு ஏன் என்ன எதுக்குன்னு தெரியல. மில்லு இது தொழில் ஃபேக்ட்ரி வருதுன்றாங்க, கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு நிலத்தை ஒப்படைக்கதா சொல்கிறாங்க. இன்னும் எங்களுக்கு சரியான புரிதல் இல்லைன்னு சொல்லி அவங்க மக்கள் என்னிடத்தில் வச்ச கோரிக்கையின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியரை பார்த்து சம்பந்தம் விலைக்கு கேட்பதற்காக வந்திருந்தேன். அது சார்ந்து ஒரு மனுவும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்கிறேன். மாவட்ட ஆட்சியர் சொன்ன செய்தி என்னன்னு சொன்னால் அப்படி அங்கே எதுவும் நாங்கள் பண்ணலை. சின்னசேலம் அருகே பாதை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என விவசாயிகள் பிரச்சனைக்குரிய அந்த பாதையில் முகாமிட்டு உணவு சமைத்து சாப்பிட்டபடி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள குரால் கிராமத்தில் விவசாய நிலங்களுக்கு செல்ல ஒரே ஒரு பாதைதான் உள்ளது. இந்த நிலையில் அந்த பாதையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்திருப்பதாக கூறப்படுகிறது. விவசாயிகள் அந்த பாதை வழியே செல்ல முடியாத அளவிற்கு இடையூறு விளைவிப்பதாகவும் தெரிகிறது.
இதனால் துயரத்திற்குள்ளான விவசாயிகள் தனிநபரின் ஆக்கிரமிப்பிற்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளனர். ஆனால் எந்த பலனும் கிடைக்காத காரணத்தால் தற்போது நூதன போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். சர்ச்சைக்குரிய அந்த பாதையை முற்றுகையிட்ட விவசாயிகள் அதே இடத்தில் உணவு சமைத்து சாப்பிட்டுக் கொண்டே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஆட்சியில் விவசாயிகளை அதிகாரிகள் ஒருபோதும் கண்டுகொள்வதில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டிய உதவித்தொகையை உடனடியாக வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. உதவித்தொகை கேட்டு ஓராண்டுக்கு மேலாகியும் காத்திருப்பது, வருவாய்த்துறை மூலம் வழங்கும் 1500 ரூபாய் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மூலம் வழங்கும் கடும் ஊனத்திற்கான 2000 ரூபாயை உடனே வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. கொட்டும் மழையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளுக்கு விடியா திமுக அரசு செவிசாய்க்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் நகராட்சிக்குட்பட்ட பெருங்களத்தூர் பகுதியில் ஆக்கிரமிப்பு கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் சுக்குநூறாக நொறுக்கினர். அப்போது முன் அறிவிப்பின்றி நோட்டீஸ் வழங்காமல் கடைகளை இடித்திருப்பதுடன் ஆக்கிரமிப்பு பகுதியில் கட்டப்பட்ட திமுக கட்சி கவுன்சிலர் சேகரின் கட்சி அலுவலகத்தை கண்டுகொள்ளாமல் விட்டிருப்பதாகவும் சிறு வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றுவதில் முன் அறிவிப்பு இல்லாமலும் பாரபட்சத்துடன் செயல்பட்டிருப்பதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் அருகே இந்து முஸ்லிம்கள் இணைந்து கொண்டாடிய வினோத தீமிதி திருவிழாவில் இரு மதத்தினரும் திரளாக பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்திய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. விழுப்புரம் மாவட்டம் மரகதபுரம் கிராமத்தில் உள்ள மசூதியில் திங்கட்கிழமை இரவு தீமிதி திருவிழா நடைபெற்றது. மசூதியின் உள்ளே இஸ்லாமியர்களும் ஐயப்ப பக்தர்களும் மாலை அணிந்தபடி வெற்றிலை, பாக்கு, ஊதுவர்த்திகள் ஆகியவற்றை வைத்து சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து மசூதி முன்பு இருந்த தீக்குண்டத்தில் நள்ளிரவு 12 மணி அளவில் இஸ்லாமிய பெரியவர் ஒருவர் இறங்கினார். அப்போது அவருக்கு வலதுபுறம் இந்து மதத்தை சேர்ந்த ஒருவரும் இடதுபுறம் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவரும் அவருடன் தீக்குண்டத்தில் இறங்கினார்கள். இது இரு மதத்தினரும் ஒற்றுமையுடன் இருப்பதை உணர்த்துவதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர்.